அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல். வாங்கியதும் மண் சட்டியில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட எட்ஜஸ்லாம் கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை. பாருங்கள், இப்போ அப்ளை பண்ணி முடிச்சதும் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாங்க. அதில் மண் சட்டி ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள், பபிள்ஸ் வருது. நல்லா தண்ணி சலசலம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொதிச்சதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தண்ணி கொதிக்குது. ஏன்னா மண் சட்டி ஈட்டை வந்து சீக்கிரம் வெளியிடாது. இப்போ அதை அப்படியே சிங்கில் வச்சுடுங்க. ஒரு துணியை பிடிச்சிக்கங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ சோப்பு போட்டு நல்லா மண் சட்டியை வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிங்க மண் சட்டியை. அப்போ தான் இந்த தண்ணியும் எண்ணெயும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி தாங்க நம்ம மண் சட்டி பக்குவத்துக்கு கொண்டு வரணும் இனிஷியலாக. இப்போ திருப்பி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் காரக்குழம்பு செய்யறதுக்காக அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றும் போதும் தண்ணியிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன், துடைக்கல மண் சட்டியை. இப்போ சும்மா அந்த தாளிக்கிற பகுதி நல்லா திருப்பி அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. காரக்குழம்புன்றதால் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறைய பேர் இனிஷியலாக மண் சட்டி வெடிச்சிது, வச்ச உடனே மண் சட்டி வெடிச்சிதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் வச்சு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வெடிக்காது. இப்போ தாளிப்பு மசாலா போட்டுட்டேன். கடுகு பொரிஞ்சதும் நீங்கள் கறிவேப்பிலையும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம பயமே கிடையாது. நீங்கள் ஃபுல் தீவிரம் வச்சுக்கலாம். ஏன்னா இனிஷியலாக நிறைய பேர் மண் சட்டி வெடிச்சிது, கேஸில் வச்சுன்னு வெடிச்சிதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணி மாற்றி மாற்றி ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணி பக்குவத்துக்கு கொண்டு வரலாங்க. அவ்வளோதாங்க.